கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, மகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழி நடத்தினீர். ஆண்டவர், இந்த புதிய நாளை எங்களை தந்திருக்கிறேன். இந்த நாளை எங்களது ஆசீர்வதியும். இந்த நாளின் நிறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களது ஆசீர்வதித்தார். இந்த குழுவை எடுத்து நீர் பயன்படுத்தும். ஆண்டவரை, இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக 598வது பாடலை நாம் பாடுவோம். சாரோடு இணைந்து ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என்ற பாடல். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்தன் துணையவரே, என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்தன் துணையவரே, என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். செங்கடலும் அவர் சொல்ல இரண்டாய் நின்றது, பேரும் கோட்டை ஒன்று தரை மட்டமானது. குஷ்டரோகி அவர் சொல்ல சொஸ்தமானானே, அவர் சொல்ல குருடரின் கண் திறந்தது. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்தன் துணையவரே, என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். உம்மை என்றும் விடாது நான் பின்தொடரவே, என்னை அன்றி விடாது நீர் பிடித்திடவே. நான் மறிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம்மை வீட்டை காக்கும் நல்ல மெய்ப்பரே. உம்மை என்றும் விடாது நான் பின்தொடரவே, என்னை அன்றி விடாது நீர் பிடித்திடவே. நான் மறிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம்மை வீட்டை காக்கும் நல்ல மெய்ப்பரே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்தன் துணையவரே, என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை உள்ள வசனங்கள். இந்த பகுதி இயேசு ஒரு கானானிய பெண்ணுக்கு
அவருடைய மகளுக்கு சுகம் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை மிக அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது பார்க்குறோம். இது மத்தேயு 15:21-28 இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறோம். சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லப்படுகிற மத்தேயுவிலும் இருக்கிறது. இயேசுனுடைய ஊழியம் மிக சிறப்பாய் ஆரம்பிக்கப்பட்டு அது யூதர்கள் மத்தியிலே இருந்து தொடங்கி அப்படியே புறஜாதிகள் மத்தியிலே வளர்ந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பெயரும் அவருடைய அற்புதங்களும் பல இடங்களிலே பரவி வருகிறது. அவ்வாறு இருக்கும்போது அவர் சிரபோனிகா என்று சொல்லப்படுகின்ற இந்த நாட்டை சார்ந்த அல்லது அந்த இடத்தை சார்ந்த ஒரு கானானிய பெண், அந்நிய பெண், அந்த பெண் ஆண்டவரிடத்தில் வந்து தன் மகள் சுகவீனமாக இருக்கிறாள், தன் மகளுக்கு சுகம் வேண்டும் என்று வேண்டுகிறாள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நான் இஸ்ரவேல் மக்களுக்காக தான் வந்திருக்கிறேன், உங்களுக்காக வரவில்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்றார். இப்போ இங்க பார்க்குறோம் நம்ம ஏசு ஆண்டவருடைய அந்த அற்புதம், த ஃபெய்த் ஆஃப் எ ஃபாரின் உமன், அந்நிய நாட்டை சார்ந்த பெண்ணுடைய ஒரு விசுவாசம் என்ற தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். இயேசுவை அந்த அம்மா சந்தித்து பேசுகிறாங்க. அந்த அம்மாவனுடைய விசுவாசம், அந்த அம்மாவனுடைய விடாமுயற்சி, அந்த அம்மாவனுடைய தாழ்மை, அதுதான் இந்த பகுதியில் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, அனைவரும் பரலோக ராஜ்யத்தில் சேர முடியும், அனைவருக்கும் பரலோக ராஜ்யம் உரியது என்பதை இயேசு ஆண்டவர் இங்கே உறுதி செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. யூதர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் மட்டும்தான் கடவுளுடைய மக்கள் என்று மார்த்தட்டினார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் கடவுளுடைய மக்கள்பா, எல்லாரும் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறார்கள், எல்லாருக்காக நான் வந்திருக்கிறேன் என்கின்ற அந்த ஹோல் வேர்ல்ட் சால்ஃபிஃபிகேஷன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார் இல்லையா? முழு உலகத்துக்கும் ஆண்டவர் ரட்சகர் என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார். அதான் சொல்றார் இல்லையா? திஸ் பேசேஜ் challenges our assumptions about who is included in God's kingdom. கடவுளுடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்பட்ட இந்த அம்மாவனுடைய மிக முக்கியமான விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே இந்த அம்மாவை குறித்து பார்க்கிற போது the disparate mother அப்படின்னா ஒரு சோர்வோடு, ஒரு தைரியம் இல்லாத பயத்தோடு தன் மகளுக்காக ஆண்டவரை தேடி வருகிற ஒரு பெண்ணாக இருக்கிறார். A Syrophoenician woman begs Jesus to heal her demon-possessed daughter. Jesus initially seems to ignore her, but she persists. நம்ம வராங்க, ஒரு வெளிநாட்டு பெண் இயேசுவை தேடி வந்து தன் மகளுடைய சுகத்திற்காக வேண்டுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மாவை நிராகரிக்கிறார். ஆனாலும் அந்த அம்மா விடாமுயற்சியோடு, விசுவாசத்தோடு, தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில் இங்கே பரிந்து பேசி தன் மகளை அவர்கள் சுகம் பெற செய்கிறார்கள். அதுதான் இங்கே பார்க்குறோம். இயேசு எழுந்து அங்கிருந்து புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை அவர் மறைக்கவில்லை. பாருங்க, இயேசு ஆண்டவர் ஒரு வீட்டிற்கு போறாரு. அங்க இருக்கிறத யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த பெண் பாருங்க, அதை தெரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் வருகிறாள். பார்த்தீங்களா? உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். பாருங்க, ஒரு ஆணை எந்த பெண்ணும் சந்திக்க கூடாது, பேசக்கூடாது என்பது அன்றைக்கு இருந்த ஒரு யூத மரபு. ஆனால் இயேசு ஆண்டவர் எப்பவுமே எல்லாரிடத்திலும் அவர் மிகவும் அதிகமாய் தாராளமாய் பழகினார், பேசினார் என்பது நமக்கு தெரியும். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அதே ஒரு பெண்ணிடத்தில் நம்ம ஆண்டவர் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
இல்லையா? அதே போல இங்கேயும் இயேசு ஆண்டவர் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் உள்ளே வந்து காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது, பிசாசு பிடித்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார். வெளிநாட்டுக்கார பெண்ணு ஏசாமியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க, வந்து காலில் விழுறாங்க இல்லையா? காலில் விழுந்து தன்னுடைய மகளுடைய கஷ்டத்தை போக்க வேண்டும், தன் மகளுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று மன்றாடுகிறார். இதுதான் த டெஸ்பரேட் அல்லது த டெஸ்பரேட் மதர். தன் தாய் பாசத்தை காட்டுகிற ஒரு தாயாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பிறந்த எந்த தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் தன் பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிறவளாய் இருக்கிறார். ஆமென் இல்லையா? நம்முடைய பெற்றோர்கள் எப்பவுமே நம்முடைய சுகத்தை விரும்புகிறவர்கள். அவங்க சுகவீனமாய் பலவீனமாக இருந்தால் கூட அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் தன் பிள்ளைகள் சுகவீனமாய் கஷ்டமாக இருந்தால் கவலைப்படுகிற பெற்றோர்களை தான் நம்ம பார்க்குறோம். இங்கே தன் மகளுடைய சுகவீனத்துக்காக அந்த அம்மா கண்ணீரோடு வேதனையோடு வருகிறார். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகள் சுகவீனமாக இருக்கிறதை பார்த்து தாயார் அழுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், நன்றாய் படிக்கணும், வாழ்க்கையில் மேலே வரணும், டிகிரி முடிக்கணும், டாக்டரேட் படிக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி தன் பிள்ளைகளுக்காக கவலைப்படுகிற பெற்றோர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் அந்த அன்பை உணர்ந்து கொள்ளாமல் தன் பெற்றோர்களை மதிக்காத ஒரு நிலைமையும் இன்றைக்கு இருக்கிறதை நம்ம பார்க்கணும். இங்கே இந்த அம்மாவனுடைய தாய்ப்பாசம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, இயேசு ஆண்டவர் அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறார். பாருங்க, இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்கின்றார். பார்த்தீங்களா? இயேசு ஆண்டவர் அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார் இல்லையா? என்ன சோதிக்கிறார்? என்னன்னு சொல்றாரு? நான் இஸ்ரவேல் மக்களுக்காய் வந்திருக்கிறேன், என் மக்கள் இஸ்ரவேலர்கள், என் பிள்ளைகள் மட்டும்தான் என்னுடைய அற்புதத்தை அடையாளத்தை எல்லாம் ருசிக்க வேண்டும், நீ அதை ருசிக்க கூடாது என்று சொல்லுகிறார். அப்போ அது ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. பொதுவாக இஸ்ரவேல் தேசத்தில் பெண்ணாகவும் நாயாகவும் அல்லது இன்னொரு ஃபாரினராகவும் அடுத்த நாட்டு ஒரு பிரஜையாகவும் நான் பிறக்காததுக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி ஜபிக்கிறவர்கள் தான் யூதர்கள் இல்லையா? பெண்ணாகவும் நாயாகவும் என்னை படிக்காததுக்கு நன்றி அப்படின்னு. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாய்க்குட்டிகள். அப்போ நாய்க்குட்டிகள்னா என்ன அர்த்தம்? பெட் டாக்ஸ் இல்லையா? பெட் டாக்ஸ் அப்படின்னா செல்லமாக வளர்க்குறோம். அதே போலதான் இங்க இயேசு ஆண்டவர் அந்த அம்மாவை செல்லமா நாய்க்குட்டி என்று அழைக்கிறார். அதனால நாயின்னு சொல்றதுனால அந்த அம்மாவை அசிங்கப்படுத்தி விட்டார், கேவலப்படுத்தி விட்டார் என்று அர்த்தம் அல்ல. பெட் டாக், செல்லமா வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டிகளை எப்படி நம்ம கொஞ்சுகிறோமோ, அது நம்ம மடியில் உட்காரம், விளையாடும், நம்ம பெட்டு மேலே படுக்கும், நம்முடைய முகத்தை நக்கும், அதே போலதான் இந்த அம்மாவையும் ஆண்டவர் ட்ரீட் பண்றாரே தவிர அந்த அம்மாவை ஆண்டவர் கேவலப்படுத்தல. நிறைய பேர் அதை அப்படிதான் புரிந்து கொள்ளுகிறார்கள், ஆனால் இல்லை இல்லையா? ஆண்டவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அவர் எப்பவுமே கொஞ்சம் ஜோக்காக பேசுவார். சில நேரத்தில் மக்களுடைய அந்த சிரிப்புணர்வை தூண்டுகிறவராகவும் இருக்கிறார். இந்த இடத்துல விசுவாசத்தை சோதிக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. விசுவாசம் அந்த அம்மாவுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கிறார். உடனே அந்த அம்மா கோவப்படாம, ஆமையா, ஆனாலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளிக்கின்றார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உன் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு மெச்சி கொள்ளுகிறார். விடாமுயற்சி இருக்கிறது, விடாம ஆண்டவரை தொந்தரவு செய்கிறாங்க, என் பிள்ளைக்கு சுகம் கொடுங்க, சுகம் கொடுங்க. அதே போல ஆண்டவர் சொன்னதை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்றாங்க இல்லையா? நான் தான், ஆமா நாங்கள் நாய்க்குட்டிங்க தான், ஆனாலும் மேஜையிலிருந்து விழுகிறதை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அப்ப என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் எங்களுக்கும் உண்டு,
எங்களுக்கும் அது வழிந்து வருகிறது என்பதை அந்த அம்மா உறுதி செய்கிறாங்க. இயேசு ஆண்டவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஆமென். இயேசு ஆண்டவர் யாருக்காக வந்தார்? நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க வந்தார். அதான் சொல்றார், ஜீசஸ் டெஸ்ட்ஸ் ஹர் ஃபெய்த் சேயிங், ஃபர்ஸ்ட் லெட் த சில்ட்ரன் ஈட் ஆல் தே வாண்ட். She responds with humility and with even the dogs under the table eat the children's crumbs. இல்லையா? And dogs அந்த டேபிளுக்கு அடியில் இருக்கிற நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்ன உடனே ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு பரிசு அளிக்கிறதை பாருங்க. அதான் இங்கே அந்த விசுவாசத்துக்கு பரிசு கொடுக்கிறார். The reward of faith. மூன்றாவது 29:30, நீ போ, உன் மகள் பிசாசு நீங்கி சுகமாய். இல்லை அம்மா போகிறாங்க, அந்த குழந்தை வீட்டில் படுத்திருக்கிறா, பேய் நீங்கி அவருக்கு. அப்போ the reward of faith, விசுவாசத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசாக அந்த பேய் ஓடி இருக்கு நம்ம பார்க்கின்றோம். ஜீசஸ் commands her faith and heals her daughter from a distance. தூரத்திலிருந்து அந்த பேயை ஆண்டவர் விரட்டுகிறார். This woman's faith is an example to us all. நமக்கு இது மிகப்பெரிய ஒரு விசுவாசமாய் அல்லது ஒரு சாட்சியாக இருக்கிறது. அப்போ இந்த பகுதி நமக்கு என்ன காண்பிக்கிறதுனா, this passage shows us that faith knows no boundaries of race, ethnicity or gender. God's kingdom is inclusive and we must recognize the faith and worth of all people. கடவுளுடைய ராஜ்யத்தில் இந்த அம்மாவனுடைய விசுவாசம் பெரிதா இருக்கிறது. கடவுளுடைய ராஜ்யத்தில் வருவதற்கு நாடு அல்லது நம்முடைய சமயம், நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, மதம் எதுவுமே தடையில்லை. நீ ஆண்டவர்கிட்ட தாராளமாக வரலாம். கடவுளுடைய ராஜ்யம் என்பது பொதுவானது, அது எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. ஏதோ ஒரு குறுகிய பார்வையோடு பார்க்கக்கூடிய அளவில் அது இல்லை. யூதர்களுக்கு மட்டும் இல்லை, அல்லது இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, இயேசுவை நம்புகிறவர்களுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டு என்பதை சொல்கிறார். அப்போது அந்த அம்மாவனுடைய விசுவாசம், அந்த அம்மாவனுடைய விடாமுயற்சி, அந்த அம்மாவனுடைய தாழ்மையை நாம் இங்கே நம்முடைய வாழ்க்கையிலும் பின்பற்ற ஆயத்தமாக இருக்கின்றோம். அதே போல அதை குறித்து சில விளக்கங்களை நாம் பார்க்கும்போது ரோமர் 9:30-33 நாம் பார்க்கிறோம். அங்கே யூதர்களை ஆண்டவர் தள்ளிவிட்டு புறஜாதியர்களை சேர்த்து கொண்டார். ஏன்னா அவங்க விசுவாசம் பெரிதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். எபேசியர் 3:6 கூட நாம் பார்க்கிறோம், யூதர்களை ஆண்டவர் தள்ளிவிட்டு புறஜாதியர்களை சேர்த்து கொண்டால். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 5:9-10 பார்க்கிறோம், இதோ மக்கள் பல நாடுகளிலிருந்து கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். மத்தேயு 8:10-12 பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல இதை சொல்றாரு, இந்த இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். அதே போல லூக்கா 17:11-19 10 குஷ்டரோகிகளை சுகமாக்குற போது அந்நியனே நன்றி சொல்லுகிறான், சமாரியன் இல்லையா. அப்போ ஆண்டவருடைய விசுவாசம், அந்த அம்மாவுடைய விசுவாசம் ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டது. அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் கூட அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு விடாமுயற்சியோடு ஆண்டவரிடத்தில் தாழ்மையோடு போராடி வெற்றி பெற்று நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக ஆண்டவரை அழைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்களை, அடையாளங்களை ஆண்டவர் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த காலை வேளையில் நல் விசுவாசத்தோடு அந்த அன்பான கிரேக்க பெண்ணை போல நாமும் தேடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் தாமே நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான காலை வேளைக்காய் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் கேட்ட செய்திக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிரேக்க பெண்ணை போல, அந்நிய பெண்ணை போல நாங்களும் விசுவாசத்தில், விடாமுயற்சியில், தாழ்மையில் இருந்து ஏசு ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் ஆண்டவரை எல்லாரும் என்னை ஒதுக்கினாலும் ஆண்டவர் என்னை ஒதுக்கவில்லை, அவர் எனக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ற சிந்தனையோடு நாங்கள் வாழ்ந்து உம்முடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தார். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், உலக நாடுகளில் அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸில் இருக்கிற அனைத்து மக்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், ஆண்டவரே புறஜாதியார்கள், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு காத்திருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறாச்சு. எல்லா மக்களுக்கும்
நீர் ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கிறீர், உலக இரட்சகராக இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவர். எல்லாரையும் உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நீர் சேர்த்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதோ என்னுடைய இந்திய தேசத்தினுடைய தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், மத்திய அமைச்சரவை, என்னுடைய முதலமைச்சர், கவர்னர், ஆண்டவர் அமைச்சரவைக்காக ஜெபிக்கிறோம். வெளிநாட்டுக்கு சென்று அவரை காத்தருளும், பத்திரமாய் திரும்பி வர கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் தேசத்தோடும் ஆண்டவரே என்னுடைய திருச்சபைகளோடு ஊழியங்களோடு தங்கியிருக்கட்டும். நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர் பெருமக்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெரிஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலைகளை தேவன் உருவாக்கி தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, பலவீனமாய் சுகவீனமாக இருக்கிற மக்கள் உண்டு. என்னுடைய மூத்த ஆயர்கள், ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காகவும், ஆண்டவரே வயதான தாய்மார்கள், என்னுடைய தந்தைமார்கள், ஆண்டவர் விசேஷமாக என்னுடைய மூத்த போதக பிதாக்கள், ரிட்டையர்டு பாஸ்டர்ஸ், ஆண்டவர் ரிட்டையர்டு பாஸ்டர்ஸ் அம்மா, ஆண்டவர் டீச்சர்ஸ், ஆண்டவர் கரஸ்பாண்டன்ஸ், வயதான தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதம். விசேஷமாய் நேற்று தினத்தில் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவர் கர்த்தாவே இறந்த நாளை இதோ நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக கர்த்தாவே ரெவரண்ட் ஜான் சுந்தரம் ஐயர் அவர்களுடைய 16வது நினைவு நாளை ஆண்டவரே இதோ நாங்கள் அனுசரித்த ராஜா. என்னுடைய மூத்த போதக தந்தையாக IELTS ஆண்டவரே நற்செய்தி செல்வர் என்கின்ற பட்டத்தை பெற்றவர். இன்றைக்கு அவரை போல நல்ல ஆண்டவரை போதகர்கள் இப்படி திருச்சபைக்கு வேண்டும் இல்லை ராஜா. ஆகவே கர்த்தாவே, அவரை இழந்திருக்கிற அருமையான குடும்பத்தாருக்கும், என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்கும், குறிப்பாய் எங்களுடைய ஆம்பூர் சபை சங்கத்துக்கு அது ஒரு பெரிய இழப்பு. இப்படிப்பட்ட போதகர்களை நீர் எழுப்பி தர வேண்டுமாய் நான் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, பிறந்த நாளை திருமணலை காணுகின்ற என்னுடைய அன்பு சகோதரி திருமதி எலிசபெத் குமரிமுத்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். துத்திப்பட்டு பகுதியை சார்ந்த டேனியல் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, அவர்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ராஜா. இந்த பிறந்த நாளில் இவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆண்டவரை வழி நடத்துங்க. குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தாருங்க. குறிப்பாக இது அன்பு சகோதரி எலிசபெத் குமரிமுத்து அவர்கள் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை அநேக இடங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. துதிப்பட்ட பகுதியை சேர்ந்த டேனியல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் நல்ல சுகம் பலன் ஜீவனை தாரும். தன் வாழ்க்கையிலே புதிய நாளை ஆண்டவரை கண்டிருக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து அவள் வாழ்க்கையில் இருக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னம் ஆண்டவரை கிருபை அன்பான குடும்பங்களோடு தங்கியிருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இன்னும் அதே போல யாரெல்லாம் பிறந்த நாளையும் திருமண நாளையும் ஆண்டவரை கொண்டாடுகிறார்களோ எல்லாரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற என்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மறியலுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவை ஆசீர்வதி வழி நடத்த ராஜா. அதே போல் அவருடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். இசைவெளி பயணத்தில் ஆண்டவர் எங்களோடு கூட பயணிக்கிற போதும் உடைய கிருபை அவர்களோடு இருந்து வழி நடத்தட்டும். குறிப்பாய் இந்த நாளில் இந்த இறை வார்த்தையை பல்வேறு இடங்களில் இருந்து கேட்டு பயன்பெறுகிற மக்களுக்காக ஜெபிக்க, யூடியூப் வழியா, ஃபேஸ்புக் வழியா, வாட்ஸ்அப் வழியா பார்த்து கேட்டு பயன்பெறுகிற போது உம்முடைய தெய்வீக சமூகம் அவர்களுக்கு முன்பாய் சென்று கோணலான பாதைகளை செவியாக்கணும். ஆண்டவரே, விடாமுயற்சியோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிதலோடும் தாழ்மையோடும் உம்மை தேடுகிற போது நிச்சயமாய் எங்களையும் சேர்த்து கொள்ளுகிறீர். நாங்களும் புறஜாதியார இருந்தோம் இந்திய தேசத்தில், ஆனால் தோமாவை அனுப்பி எங்களை மீட்டு கொண்டீர் என்பதை நான் உணர்ந்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக ஊழியங்களை பெருக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த நாளின் பணிகளை, பயணங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசிகள் இந்த நாளில் நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக, ஆமென்.